ஃபர்ஸ்ட் யூனிட் இந்த யூனிட் பேர் என்ன லாஜிக் அண்ட் ப்ரூஃப். இதில் நான் அன்னைக்கு போன வாட்டி சொன்ன மாதிரி ஃபார்முலா தான். ஃபார்முலா தெரிஞ்சால் தான் எல்லாமே பண்ண முடியும். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டே ஆ இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும் தான் பண்ண முடியும். இதில் எந்த யூனிட்டும் ஈஸி கிடையாது, எதுவுமே இது கிடையாது. ஃபார்முலா தெரிஞ்சால் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஆ ம், சரி. இப்போ ஒரு ஒரு இதுக்கும் ட்ரூத் டேபிள் மட்டும் தெரிஞ்சுக்கோ. கன்ஜெக்ஷன்னான்னு தெரியும்ல? அது கன்ஜெக்ஷன்னா ஆ கன்ஜெக்ஷன்னா மல்டிப்ளைன்னு அர்த்தம். ஓகேவா? கன்ஜெக்ஷன்னா மல்டிப்ளை வந்து எப்படி எப்படி போடுவாங்கன்னா, ஒன்று இந்த மாதிரி விஏ தலையில போடுவாங்க, இல்லை இதை ஆண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோ. இதுனா ம் மல்டிப்ளை ஞாபகம் வச்சுக்கோ. சும்மா ஞாபகம் வச்சுக்கிறது சொல்கிறேன். மல்டிப்ளை ம் கன்ஜெக்ஷன்னா மல்டிப்ளை. ஓகே அப்போ இதோட ட்ரூத் டேபிள் எப்படி இருக்கும்னா, இப்போ பின்னு ஒன்று இருக்குது, கியூன்னு ஒன்று இருக்குது. இது எப்படி இருக்கும்? இது ட்ரூவாக இருக்கலாம், ட்ரூ ஃபால்ஸாக இருக்கலாம், ஃபால்ஸ் ட்ரூவாக இருக்கலாம், ஃபால்ஸாக இருக்கலாம். ஓகேவா? இப்போ மல்டிப்ளைனா இது ம் பிக்யூ நம்ம ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம்னு வச்சுக்கோ. ஓகேவா? இப்போ பிக்கு மல்டி ட்ரூவையும் மல்டிப்ளை பண்ணால் ஆக்சுவலி என்னன்னா ட்ரூனா ஒன்றுன்னு வச்சுக்கோ, ஃபால்ஸ்னா ஜீரோன்னு வச்சுக்கோ. ஒன்னையும் ஜீரோ மல்டிப்ளை பண்ணால் ஒன்று தானே? 0 1 1 ஒன்று ஜீரோ மல்டிப்ளை சாரி ஒன்று ஜீரோ மல்டிப்ளை பண்ணால் ஜீரோ தான். நீ சொல்கிற கரெக்டு தான். இந்த இடத்துல என்ன இருக்குது? ஒன்றும் ஒன்று தான் இருக்குது. அப்போ ஒன்று மல்டிப்ளை பண்ணால் ஒன்று. இந்த இடத்துல ஒன்று ஜீரோ இருக்குது. ஒன்று ஜீரோ மல்டிப்ளை பண்ணால் ஜீரோ. ஓகேவா? ஜீரோ ஒன் ஜீரோ, ஜீரோ ஜீரோ ஜீரோ. அப்போ இது எப்படி வரும்? ட்ரூ ஃபால்ஸ் கரெக்டா? இந்த லாஜிக் தான். புரியுது? தெளிவாக புரியுது இல்லை ஏன் அப்படின்னு சொல்லிட்டு? மல்டிப்ளைனா இப்படி ஓகே மல்டிப்ளைனா இதுதான் கன்ஜெக்ஷன். ப்ரோ மல்டிப்ளை மல்டிப்ளைனா அது கன்ஜெக்ஷன் ப்ரோ அந்த ஆரோ மார்க்க போட்டா மல்டிப்ளை இந்த இல்ல ஆண்டு இது இந்த ஆண்டு சிம்பிள் போட்டால் விஏ தலையில போட்டால் கன்ஜெக்ஷன். ஓகேவா? இது இது எப்படி இருக்கும்னா இப்படி இருக்காது. பிக்யூன்னு இருக்காது. சாரி, பி பி அண்ட் கியூன்னு இருக்கும். பி அண்ட் கியூ இப்படி இருக்கும். ஓகேவா? அடுத்தது டிஸ்ஜங்ஷன்னா அப்படியே ஆப்போசிட்டா. இது வந்து அடிஷன் அர்த்தம். டிஸ்ஜங்ஷன் இது வந்து வி மாதிரி போடுவாங்க. ஓகேவா? இது வந்து இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஆர்னு சொல்லுவாங்க. ஆர். இது வந்து அடிஷன். ஓகேவா? அடிஷன். புரிஞ்சுதா? இப்போ இதுலேயும் அதே மாதிரி பிக்யூன்னு ரெண்டு இருக்குது. இது ஃபால்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபால்ஸ் ட்ரூவாக இருக்கலாம், இல்லை ட்ரூ ஃபால்ஸாக இருக்கலாம், ப்ரோ இல்லை அந்த பிக்யூல வந்து அது எது வேணா இருக்கலாமா அதெல்லாம் பிரச்சனை இல்ல நாலு நம்ம நாலு அவங்க சால்வ் என்ன காம்பினேஷன் தான். கேக்குறாங்களோ 4 காம்பினேஷன். பிக்யூனா இவ்வளோ தான் காம்பினேஷன். இப்போ பிக்யூ ஆர்னு இன்னொன்று வந்துச்சுன்னா, அதாவது எப்படின்னா ரெண்டு வேரியபிள் இருக்குது. இது எத்தனை? P1 Q1 இருக்கா? ரெண்டு வேரியபிள் இருக்குது. ரெண்டு வேரியபிள் இருந்தால் டூ ஸ்கொயர். டூ பவர் எத்தனை வேரியபிள் அந்த வேரியபிள். ஓகேவா? டூ ஸ்கொயர்னா 4. இதே மூணு வேரியபிள் இருக்குது. P Q Rன்னு 3 வேரியபிள் இருந்துச்சுன்னா டூ கியூப். அப்போ வந்து எட்டு எட்டு பாசிபிள் வேஸ் வரலாம். ஓகேவா? அது எப்படின்னு போக போக சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல PRQன்னா என்ன சொன்னேன்? அடிஷன். ஜீரோவும் ஜீரோவும் ஆட் பண்ணால் அடிஷன் ஜீரோ தான். ஆமா ஜீரோவையும் ஒன்று ஆட் பண்ணால் ஒன்று தான். ஒன் ஒன்னையும் ஜீரோ ஆட் பண்ணால் ஒன்று தான். ஒன்று ஆட் ஒன் பண்ணாலும் இங்கே ஒன்று தான். இங்கே ஒன் ஒன் அண்ட் ஜீரோ மட்டும் தான். ஓகேவா? அதனால ஒன்று ஆட் பண்ணாலும் ஒன்று தான். வேற எந்த நம்பரும் வராது. ஓகேவா? ப்ரோ அடுத்தது அடிஷனை வந்து டிஸ்ஜங்ஷன் சொல்லுவாங்க மல்டிப்ளை வந்து மல்டிபிளிகேஷனை கன்ஜெக்ஷன் கன்ஜெக்ஷன் சொல்லுவோம். ஆமாம், அவ்வளோதான். அடுத்து கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது. கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் இதை வந்து எப்படி போடுவாங்கன்னா, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த ஆரோ மார்க் வச்சு சொல்லுவாங்க. இதோட பேர் என்னன்னா தென். இதுக்கு பேர் தென். ஓகேவா? தென் நீ வச்சுக்கிட்டியா? இப்போ இதில் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூவாக இருக்கணும், செகண்ட் ஒன் ஃபால்ஸாக இருக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூவாக இருக்கணும், செகண்ட் ஒன் ஃபால்ஸாக இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும் ஆன்சர் ஃபால்ஸ். ஓகேவா? இப்படி இருந்தால் ஆன்சர் ஃபால்ஸ். எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாரு. இப்போ பி இருக்குது, கியூ இருக்குது. ஓகேவா? இப்போ இது ட்ரூவாக இருக்கலாம், ட்ரூ ஃபால்ஸாக இருக்கலாம், ஃபால்ஸ் ட்ரூவாக இருக்கலாம், இல்லை ஃபால்ஸாக இருக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த பி தென் கியூ. ஓகேவா? பி தென் கியூ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல என்ன சொன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரூவாக இருக்கணும், செகண்ட் ஒன் ஃபால்ஸாக இருக்கணும். அந்த மாதிரி எங்கே இருக்குது? இந்த இங்கே இருக்கா? இது ஃபர்ஸ்ட் ட்ரூவாக இருக்குது, ஆமா செகண்ட் ஃபால்ஸாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல மட்டும் ஃபால்ஸ். வேற என்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் மட்டும் ட்ரூ போட்டுற வேண்டியதான். இந்த மாதிரி இருந்தால் மட்டும் ஃபால்ஸு, அப்படி இல்லைன்னா எல்லாமே ட்ரூ. ஓகேவா? இது கண்டிஷனல். ஓகேவா? இது இதில் பைக் கண்டிஷனல் ஒன்று இருக்குது. பைக் கண்டிஷனல் பைக் கண்டிஷன் இது எப்படி இருக்கும்னா, டபுள் ஆரோ மாதிரி இருக்கும். இந்த சைடு இருக்கும், இந்த சைடு இருக்கும். ஓகேவா? அது சிங்கிள் ஆரோ. புரிஞ்சதா? இதுக்கு வித்தியாசம். இது ஓகே டபுள் ஆரோ, சிங்கிள். இது வந்து இன்னொன்று பேர் என்ன சொல்லுவாங்க, இஃப் அண்ட் ஒன்லி இஃப். இந்த மாதிரி ரெண்டு எஃப் போட்டாங்கன்னா இதுக்கு பேர் இஃப் அண்ட் ஒன்லி இஃப். ஓகேவா? இது வந்து தென்னு, இது வந்து இஃப் அண்ட் ஒன்லி இஃப். ஓகேவா? யா இதில் எப்படி இருக்குன்னா,
பியும் கியூவும் சேம் வேல்யூவாக இருந்துச்சுன்னா, பியும் கியூவும் சேம் வேல்யூவாக இருந்துச்சுன்னா ட்ரூ. ஓகேவா? இதுக்கு ட்ரூத் டேபிள் எப்படி இருக்கும் பாரு. இப்போ பி கியூ இருக்கு, இது பி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கியூன்னு சொல்கிறாங்க. அப்போ இது ட்ரூவாக இருக்கலாம், ட்ரூ ஃபால்ஸாக இருக்கலாம், ஃபால்ஸ் ட்ரூவாக இருக்கலாம், இல்லை ஃபால்ஸ் ஃபால்ஸாக இருக்கலாம். கரெக்டாக? இப்போ என்ன சொல்கிறாங்க, பி அண்ட் கியூ ரெண்டுமே சேம் வேல்யூவாக இருந்தால் ட்ரூ. இதுலேயும் ட்ரூ, இதுலேயும் ட்ரூ, ரெண்டுமே சேம் வேல்யூவா, அதனால இது ட்ரூ. இதுலேயும் இப்போ கீழே எழுத பாரு, இந்த ஃபைனல் லாஸ்ட் இதுவும் ஃபால்ஸ், ஆமா இதுவும் ட்ரூ, ஃபால்ஸ், இதுவும் அதுவும் ட்ரூ. ரெண்டும் ட்ரூ. அப்போ இதுவும் ட்ரூ. ரெண்டுமே ஒரே நம்பரா இருக்கும் ஒரே நம்பர் இருந்தால் ட்ரூ, வேற வேற இருந்தால் ஃபால்ஸ். அவ்வளோதான். இது பை கண்டிஷன். ஓகேவா? இவ்வளோதான். இப்போ இந்த 4 டேபிள் வச்சு தான் மேக்ஸிமம் நீ எல்லாமே போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது மல்டிப்ளை, இது அடிஷன், இது வந்து ஃபர்ஸ்ட் டி செகண்ட் எஃப் இருந்தால் ஃபால்ஸ், இது சேமாக இருந்தால் ட்ரூ, டிஃப்ரெண்டாக இருந்தால் ஃபால்ஸ். அவ்வளோதான். இந்த 4 டேபிள் வச்சு தான் மேக்ஸிமம் வரும். ஓகேவா? இப்போ சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கேட்பாங்க. ஸோ இது ரெண்டும் எப்படி ப்ரோ. ஒரே சொல்றது? நிமிஷம். ம். அந்த இப்போ அந்த ப்ரோ அந்த அன்னைக்கு நம்ம எடுத்தது நீ யூடியூப்லயே போடல ப்ரோ. ஆமாம் ஆமாம், மறந்துட்டு நான் போட்டுறேன், நீ போட்டுறேன். ம். அது போட்டு ப்ரோ. அப்புறம் வந்து அந்த ம். 10 ஃபார்முலா படின்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் பிடிஎஃப் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு நான் நாளைக்கு எந்த படிச்சுட்டு 10 போறேன். ஃபார்முலா? இன்னைக்கு இதான், இன்னைக்கு எழுதி இதில் எழுதி அனுப்பிடுறேன். இதில் இப்போ நம்ம பார்க்க தான் போகிறோம். ஓகே ஓகே. ஓகே. ம். சரி. ம். ம். சரி, இப்போ இது தெரிஞ்சிச்சா? இது போக டாட்டாலஜின்னு அடுத்து டாட்டாலஜின்னு ஒன்று இருக்குது. டாட்டாலஜினா என்னென்னா, டாட்டாலஜி இதுக்கு சும்மா அர்த்தம் மட்டும் தெரிஞ்சுக்கோ, இது லேட்டராக சம்மில். டாட்டாலஜி டாட்டாலஜினா என்னென்னா, ஆல் ட்ரூ, எல்லாமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா டாட்டாலஜி. ஓகேவா? எல்லாமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா டாட்டாலஜி. ஓகேவா? அதே இது கான்ட்ராடிக்ஷன் ஒன்று இருக்குது. கான்ட்ராடிக்ஷன் இப்படி இதுனா என்னென்னா, ஆல் ஃபால்ஸ், எல்லாமே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கான்ட்ராடிக்ஷன். ஓகேவா? ப்ரோ எல்லாம் ஃபால்ஸ்னா எப்படி ப்ரோ? பிக்யூ எல்லாம். ரெண்டுமே ஃபால்ஸா இருக்குமா? ஆமாம். ஐ மீன் இந்த சைடு ஆன்சர், இந்த சைடு ஆன்சரில் ஃபுல்லாக ட்ரூ வந்துச்சுன்னா இந்த ஆன்சருக்கு பேர் ஓ டாட்டாலஜின்னு சரி அர்த்தம். இந்த சரி. சைடு ஆன்சர் ஃபுல்லாக ஃபால்ஸ் ஓகே வந்துச்சுன்னா இதுக்கு பேர் கான்ட்ராடிக்ஷன் அர்த்தம். ஓகேவா? ஓகே. அது எது? வர ஆன்சரை பொறுத்து ஆமாம் ஆட் பண்ணியோ மல்டிப்ளை பண்ணியோ இல்ல? ஆமாம். அடுத்து கான்டிஜென்சின்னு ஒன்று இருக்குது. கான்டிஜென்சினா ரெண்டும் மிக்ஸ்டாக இருக்கும், ட்ரூ இருக்கும் ஃபால்ஸும் இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கான்டிஜென்சி. ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இப்படி ஒரு சம் கொடுக்குறாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னா இந்த இதோட கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் சம் இந்த பிஆர்கியூ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கியூ ஆர் பி ஷோ இட் இஸ் அ டாட்டாலஜின்னு கேட்குறாங்க. ஷோ இட் இஸ் அ டாட்டாலஜி. இதை எப்படி போடுவ? இது வந்து ஆன்சர் எல்லாமே ட்ரூவா வரணும். அதான் டாட்டாலஜி. ஆன்சர் எல்லாமே இதை ட்ரூவாக வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் அதே மாதிரி இவங்க கொஸ்டினில் மென்ஷன் பண்ணல, ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, ஃபார்முலா யூஸ் பண்ணணுமா யூஸ் பண்ணக்கூடாதா, எதுவுமே மென்ஷன் பண்ணல. கரெக்டாக? அப்போ நீ என்ன பண்ணிடலாம், ஈஸி மெத்தட் வந்து ட்ரூத் டேபிள் தான் ஈஸியஸ்ட் மெத்தட். ஓகேவா? ஸோ நீ டேரெக்டாக ட்ரூத் டேபிள் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன வேரியபிள் இருக்குன்னு பார்த்துக்கோ. பி இருக்கு, கியூ இருக்கு, வேற ஏதாவது இருக்கா? வேற எதுவும் இல்லை. அப்போ பி கியூ, அப்போ நாலே நாலு பாசிபிலிட்டி தான். கரெக்டாக? 2 வேரியபிள்னா 4 பாசிபிலிட்டி. ஆமா ஃபர்ஸ்ட் அதை ஸ்கொயர் எழுதிடு. ரெண்டு ரெண்டு ஃபால்ஸ் ஃபால்ஸ், ஃபால்ஸ் ட்ரூ, ட்ரூ ஃபால்ஸ், ட்ரூ ட்ரூ. இது எழுதியாச்சா? அடுத்தது நமக்கு என்னென்ன ப்ரோ. தேவைப்பாரு. இந்த நீ போடுறிய ப்ரோ இந்த ஃபால்ஸ் ட்ரூ இது ம். இது இது வந்து சேம் தானே இதெல்லாம்? சேம் தான். அதான் 2 ஃபால்ஸ் 2 ட்ரூ அப்படி வரும். இந்த சைடு பிக்கு 2 ஃபால்ஸ் 2 ட்ரூ வரும். இந்த சைடு ஒன்று ஒன்றா விட்டு விட்டு வரும். ஃபால்ஸ் ட்ரூன்னு வரும். ஓகே ஓகே. புரியுது? இங்கே இங்கே வந்து அப்படி தலையில போட்டிருப்பேன். எப்படி போனா 2 ட்ரூ 2 ஃபால்ஸு, ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ். அந்த இது எப்படினாலும் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதனாலும் போட்டுக்கலாம், ஃபர்ஸ்ட் இதனாலும் அதான் ரெண்டு போட்டுக்கலாம். ட்ரூ இருக்கணும். பியில் வந்து 2 ட்ரூ ரெண்டு 2 ட்ரூ ஃபால்ஸ் இருக்கணும். இருக்கணும். கியூவில் வந்து ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ் வரும். ஓகேவா? சரி, இப்போ பி கியூ போட்டாச்சு. அடுத்தது நமக்கு பிஆர்கியூ தெரியணும், கியூஆர்பி தெரியணும். கரெக்டா? ஸோ என்ன போட்டுடலாம்னா ரெண்டுமே இப்போ வந்து சேம். நம்ம அடிஷன் பண்ணணும். அது ஆமாம். சிம்பிள் வந்து அடிஷன் தானே? ம். பிஆர்கியூ, இது ரெண்டும் சேம் தானே. பிஆர்கியூவும் கியூஆர்பியும் சேம் தான். ரைட்டு. ஓகே, சேமாக இருந்துச்சுன்னா இது ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா ஓகே ஓகே ஓகே. சரி, இப்போ பிஆர்கியூ பண்ணுறோம். பிஆர்னா என்ன சொன்ன, அடிஷன் தானே. அப்போ அடிஷன் பண்ணணும். ஜீரோ அடிஷன் தான். ஜீரோ 0 0 ஃபால்ஸ். 0 1 ட்ரூ. ம் 1 அதுவும் ட்ரூ தான். ம். அது வந்து 2 அதுவும் ட்ரூ தான். இப்போ கியூஆர்பினா ஒன்றுமே இல்லை. இது ஃபர்ஸ்ட், இந்த கியூவை ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அதுக்கப்புறம் பியை பார்க்கணும். நம்ம இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பியை தானே இப்போ பார்த்தோம், பி பார்த்தோம், அதுக்கப்புறம் கியூ ஆமா பார்த்தோமா. ஆமா. அதே மாதிரி இதை கியூ இந்த சைடு வச்சுக்கோ, பி ஃபார்முலா. இந்த சைடு வச்சுக்கோ. இதுக்கும் ஓகே சேம் ஆன்சர் தான் வரும். ரெண்டுமே இது 0 0 பண்ணாலும் 1 0 தான். இதுவும் சேம் ஆன்சர் தான் வரும். ஓகேவா?
இப்போ என்ன பண்ணணும், ம். இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்லிருக்காங்க, இந்த ரெண்டு டேர்மையும் இந்த டேர்மையும் இந்த டேர்மையும் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் போட சொல்லிருக்காங்க. இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கான்செப்ட் என்ன, இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ரெண்டுமே சேம் வேல்யூவாக இருந்துச்சுன்னா ட்ரூ. சரி. அதாவது நம்ம இப்போ ட்ரூ. எதை பார்க்க போறோம்னா இதையும் இதையும் பார்க்க போறோம். இது ரெண்டுத்துக்கும் சேம் வேல்யூவாக இருந்துச்சுன்னா என்னோட ஆன்சர் வந்து ட்ரூ. ஸோ இது 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 இப்படி எடுத்துக்கலாம், பிஆர்கியூ இஃப் அண்ட் எல்லாமே ஒன்லி ட்ரூ தான். கியூஆர்பி. அப்போ இதுவும் ட்ரூ, இதுவும் ட்ரூ, இதுவும் ட்ரூ, கரெக்டா? ட்ரூ. அப்போ எனக்கு ஆன்சர், ஃபைனல் ஆன்சர்ல எல்லாமே ட்ரூன்னு வந்துருச்சு. அப்போ இது வந்து ஒரு டாட்டாலஜி. டாட்டாலஜி, அவ்வளோதான். ஓகேவா? இது எவ்வளோ இந்த மாதிரி மார்க் இது? இது இந்த மாதிரி சிம்பிளா கேட்க மாட்டாங்க. இதே கொஸ்டின் லாஜிக் இதான், புரிஞ்சுச்சுல என்ன லாஜிக்னு புரிஞ்சுச்சுல. இதே இதை புரிஞ்சுது கொஞ்சம் புரிஞ்சுது. பெருசா கேட்பாங்க, அவ்வளவுதான். வேற எந்த டிஃபிகல்ட்டி இருக்காது. நீ ப்ரோ வந்து இப்போ இது டேரக்டா வித்தவுட் யூசிங் ட்ரூத் டேபிள் எப்படி ப்ரோ போறது இது? அதுக்கு தான் ஃபார்முலா இருக்கு. அடுத்த ஃபார்முலா தான் பார்க்க போறோம். ஓகேவா? இது ஆனா எக்ஸாம்ல டாட்டாலஜி. வித்தவுட் தான் கேக்குறான் இல்ல? அப்படியா? நான் ட்ரூத் டேபிள் சில டைம் கேட்பான். ஓகேவா? அடுத்தது வந்து ஃபார்முலாஸ். ஓகேவா? ஃபார்முலாஸ் தெளிவாக எழுதுறேன், பார்த்துக்கோ. ம். இந்த ஃபார்முலாஸ் தெரியாமல் ஃபர்ஸ்ட் யூனிட் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஓகே ஃபர்ஸ்ட் ரெண்டு ஐடம் பொட்டன்ட் லா. ஐடம் பொட்டன்ட் லா. இந்த ப்ரோ இதுக்கு லாவோட முன்னாடி நீ எழுதியிருக்க ப்ரோ. எழுதியிருக்கானா? சரி ஓகே, நான் எழுதியிருக்க ப்ரோ. எழுதும்போது அப்படியே சொல்லி சரி. தந்துடுறேன், அவ்வளோதான். சரி ஐடம் பொட்டன்ட் லானா ஐடம் இந்த நீ ஃபார்முலா நேம் வச்சுக்கிறது மட்டும் பெருசு இல்லை, இதில் பேரோட சேர்த்து வச்சுக்கணும். எது எது என்னலான்னு பேர் தெரியணும். பேர் எழுதினாதான் மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? சரி. ஐடம் பொட்டன்னா சேம் இதை பண்ணும்போது சேம் இதாக வரும். அதாவது ஒரு பியும் பி அண்ட் பி பண்ணினா உனக்கு பி தான் வரும். அதே பி ஆர் பி பண்ணாலும் உனக்கு பி தான் வரும். இதான் ஐடம் பொட்டன்லாம். ஓகேவா? சேம் இதை ஆண்டோ ஆரோ பண்ணாலோ அதே சேம் தான் வரும். இதான் ஐடம் பொட்டன்லாம். ஓகேவா? அடுத்து அசோசியேட்டிவ் லா. அசோசியேட்டிவ் லா. ஓகேவா? அசோசியேட்டிவ் லா. இதில் என்னன்னா இப்படி ஒரு இது இருக்கு, பி அண்ட் கியூ அண்ட் ஆர் இப்படி இருக்கு. ஓகேவா? இதை நான் எப்படி எழுத போறேன்னா, இந்த பிராக்கெட் வந்து இப்போ யாருக்கு இருக்கு, கியூக்கும் ஆருக்கும் இருக்கா. இந்த பிராக்கெட்டை ஆமா. நான் அப்படியே மாற்றி பிக்கும் கியூக்கும் போட போறேன், அவ்வளோதான். பி அண்ட் கியூ இதுக்கு பிராக்கெட்டை போட்டுட்டு இந்த ஆண்ட் ஆரை தனியாக எழுதிட போறேன். புரிஞ்சா எப்படி இருந்துச்சு? இங்கே உள்ள ரெண்டு பிராக்கெட்டு எல்லா அப்படி ஃபார்மேட்டுக்கும் அப்படிதான் வருமா ப்ரோ அசோசியேட்டிவ்? அசோசியேட்டிவ்னா பிராக்கெட்டை மாற்றி போடுறது, அவ்வளோதான். இந்த ரெண்டுக்குள்ள பிராக்கெட்டை தூக்கி இந்த ரெண்டுக்கு போடுறது, அதான் அசோசியேட்டிவ். ஓகேவா? இது இது எல்லாமே எப்படின்னா ரிவர்சிபிள் தான். நீ இதை இப்படி மாற்றலாம், இதை இப்படி மாற்றலாம், இதையும் இப்படி மாற்றலாம். ஓகேவா? இதனால ப்ரோ இப்ப எப்படினாலும் அந்த மாற்றலாம். ஐடம் பொட்டன்ட்ல வந்து எப்படி ப்ரோ அது? பி ஐடம் பொட்டன்ல வந்து பிஆர், அதாவது ஒரே இதை ஒரே பிய பி. வந்து மல்டிப்ளை பண்ணாலும் ஆட் பண்ணாலும் பி தான். ஆமாம் ஆமாம், சேம் இதை ஆட் பண்ணாலும் மல்டிப்ளை பண்ணாலும் அதே சேம் தான் வரும். ஓகேவா? அசோசியேட்னா நல்லா தெரிஞ்சுக்கோ, பிராக்கெட் சேஞ்ச், அவ்வளோதான். பிராக்கெட் சேஞ்ச், வேற எதுவுமே இல்லை. பிராக்கெட் சேஞ்ச். ஓகேவா? அடுத்தது கம்யூட்டேட்டிவ் லா. கம்யூட்டேட்டிவ் லா. கம்யூட்டேட்டிவ் லா. ஓகேவா? இப்போ இந்த இதில் இப்படி இப்படி ஒன்று இருக்கு, பி அண்ட் கியூன்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? இதை எப்படி எழுதலாம்னா அப்படியே ரிவர்ஸ்ல எழுதலாம். பி அண்ட் கியூன்னு இருக்கா, இதை நம்ம கியூ அண்ட் பின்னு எழுதலாம். ஓகேவா? இப்படி பி அண்ட் கியூவா இருக்கிறது கியூ அண்ட் பி எழுதுனா ரிவர்ஸ்ல எழுதுனா அதுக்கு பேர் கம்யூட்டேட்டிவ் லா. அப்போ ப்ரோ இது அந்த என்ன, நடுவுல ஒரு சைன் வருது ப்ரோ, அது என்ன ப்ரோ பேரு? இதுக்கு இதுவும் இதுவும் ஈக்குவலன்ட்னு அர்த்தம். இது எதுவும் சேம், ரெண்டுமே சேம்னு சொல்றேன். பி அண்ட் கியூவும் கியூ அண்ட் பியும் சேம்னு சொல்றேன். ஆனா கம்யூட்டேட்டிவ்லா அப்படின்னு சால்வ் பண்ண கொடுத்தா நம்ம இந்த மாதிரி தான் ஆமா, போடணும் ரிவர்ஸ். ப்ராப்ளம் வந்தா. இது வந்து ரிவர்ஸ் மட்டும் பண்ணா போதும். ஓகேவா? ம். அடுத்தது அடுத்தது வந்து டிமார்கன் லா இருக்கு. டிமார்கன் டிமார்கன் லா. டிமார்கன் லால இப்படி ஒன்று இருக்கு வச்சுக்கோ. அதாவது என்ன இருக்குன்னா, வெளியே வந்து நெகேஷன். நெகேஷன் என்ன தெரியும்ல? தெரியாது ப்ரோ. நெகேஷன்னா அப்படியே அதான் அதுக்கு செவன் மாதிரி ஆப்போசிட். இருக்குமே. இப்போ பி இருக்குன்னா பி ஆ வந்து ட்ரூன்னு வச்சுக்கோங்க, பி வந்து ட்ரூ. ஓகேவா? நெகேஷன் பினா அது நெகேஷன் தான் ஃபால்ஸ், ஃபால்ஸ். அவ்வளோதான். ஓகேவா? ஆ, ப்ரோ அது அங்க இருக்கட்டும் ப்ரோ, விட்டு ப்ரோ அது பாத்து. இருக்கட்டுமா? ஓகே, எழுதிடுறேன். இருக்கட்டும். பி வந்து ட்ரூனா நெகேஷன் பி வந்து ஃபால்ஸ். ஓகேவா? சரி, இங்கே இப்படி ஒன்று இருக்கு, நெகேஷன் ஆஃப் பி அண்ட் கியூன்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? இந்த பிராக்கெட்டுக்கே நெகேஷன், மொத்த பிராக்கெட்டுக்கே நெகேஷன் இருக்கு. ஓகேவா? ஒரு பிக்கு மட்டும் நெகேஷன் இல்லை, கியூக்கு மட்டும் நெகேஷன் இல்லை, ரெண்டுத்துக்கும் சேர்த்து பிராக்கெட்டா மொத்தமாக நெகேஷன் இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா டிமார்கன் லால எப்படி எழுதலாம்னு சொல்றாங்கன்னா, அந்த நெகேஷனை பிக்கும் போட்டுட்டு நெகேஷனை கியூக்கும் போட்டுறணும். ஓகேவா? நெகேஷனை ரெண்டுத்துக்கும் போட்டுறணும். போட்டுட்டு நடுவில் என்ன சைன் இருக்கோ அந்த சைனை அப்படியே சேஞ்ச் பண்ணிடணும். இங்கே என்ன சைன் இருக்கு, ஆண்ட் இருக்கா, ஆண்ட் ஆமா இருக்கா, அது வியா இதை அப்படியே மாத்திக்கலாம். ஆறா மாத்திடுறோம், அவ்வளவுதான். ஆறு.
நெகேஷன் ரெண்டு இடத்துக்கும் போட்டுட்டு சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணி விட்டுறணும். இதான் ப்ரோ இப்போ வந்து டிமார்கன். நம்ம நம்ம வந்து அந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சா போதும் இல்ல ப்ரோ? இப்போ டிமார்கன்ஸ்லானா அந்த பி அண்ட் கியூ அதெல்லாம் மக்கப் பண்ண தேவையில்ல. அந்த கான்செப்ட் எப்படி இது பண்ணுவாங்க அது இல்ல மட்டும் இல்ல தெரிஞ்சாலே அது போதும்ல. மட்டும் இது என்ன இப்ப என்ன இந்த லால என்ன பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சா போதும். இது சேம் இது வராது உனக்கு, அங்க கொஸ்டின்ல வேற தான் வரும். அதான் அதான். ம். சரி, அடுத்தது ப்ரோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. இதெல்லாம் நீ நீ எழுதும் போது படிச்சியா ப்ரோ இதெல்லாம்? ஆ எல்லாரும் படிச்சாங்க, படிக்காம ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, ஆனா இப்போ அடுத்தது. இது டிஓசி மாதிரி ப்ரோ, இது ஃபர்ஸ்ட் யூனிட்ல கண்டினியூ, செகண்ட் யூனிட் அப்பெல்லாம் வராதா இது? இல்ல இது வந்து கண்டினியூஸ் தான். இல்ல இருக்கு. எங்க இருக்குன்னா அந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் யூனிட்லலாம் கொஞ்சம் கண்டினியூட்டி இருக்கும். ஃபர்ஸ்ட் யூனிட் டோட்டலாக தனி. இது செகண்ட் யூனிட்டா அதே மாதிரி இங்க இங்க டிஃபரன்ஷியேஷன் படிக்கிற இந்த கிடையாது. டிமார்கன்லாம் ஃபிஃப்த் யூனிட்ல படிப்பேன் திருப்பியும். ம். இப்போ சரி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா இருக்கா? டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா என்னன்னா இப்படி ஒன்று இருக்கு. அதாவது பி அண்ட் கியூ ஆர் ஆர்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? சரி, இதுக்கும் இப்போ நான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா எழுதுனதுக்கும் இந்த அசோசியேட்டிவ் லா எழுதுனதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லு. அசோசியேட்டிவ் லாவில் இங்கே ஒன்று எழுதியிருக்கேனா, இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லு. அதுக்கு வந்து அதுக்கும் டிஃபரன்ஸ் வந்து அங்க வந்து அந்த இது அந்த ரெண்டுமே வந்து ஆறா ரெண்டும் இருக்கு. ஆ இங்க ஒன்னு ஆறு, ஒன்னு ஆண்டா இருக்கு. மல்டிப்ளைல கரெக்டா? இருக்கு. அங்கே ரெண்டுமே ஆண்டா இருக்கு. ஆண்டில் இருக்கு, இது ரெண்டுமே ஆண்டு இருக்கு. இங்கே ஒன்று ஆண்டு ஒன்று ஆறு இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ நீ அந்த கொஸ்டின் பார்த்துட்டு இந்த மாதிரி மூணு இது இருக்கு, உனக்கு சிம்பிள் வந்து ஆ, சேமாக இருந்துச்சுன்னா நீ அங்கே அசோசியேட்டிவ் லா அப்ளை பண்ணலாம். அப்படி சிம்பிள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா என்ன பண்ணணும்? டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ சிம்பிள் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லான்னு சொல்லிட்டேன்ல. இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா என்ன பண்ணணும்னா என்ன சிம்பிள் வெளியே இருக்கு? பி தானே வெளியே இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா ஆமா. இந்த பி வந்து என்ன பண்ண போறோம்னா ரெண்டுத்துக்கும் கொடுக்க போறோம், கியூக்கும் கொடுக்க போறோம், ஆருக்கும் கொடுக்க போறோம். ஓகேவா? அதனால என்ன பண்ணிடு, ஆ, பியை ரெண்டு வாட்டி எழுதிரு. இங்கே ஒரு பி, இங்கே ஒரு பி எழுதிரு. ஓகேவா? இப்போ பி இந்த பி ஆண்டை தான் ரெண்டுத்துக்கும் கொடுக்க போறோம். ஓகேவா? பி ஆண்டை கியூக்கும் கொடுக்க போறோம், ஆருக்கும் கொடுக்க போறோம். அப்போ என்ன எழுதிரும்? ஆ, ஃபர்ஸ்ட் பி அண்ட் கியூ. ஒரு அண்ட் கியூ கொடுத்தாச்சா? பி அண்ட் கியூ கொடுத்தாச்சு. அடுத்து என்னது? பி அண்ட் ஆர் ரெண்டுத்துக்கு கொடுத்தாச்சா? இப்போ ஆ. இவனத்துக்கு இவனுக்கு கொடுத்தாச்சு, இவனுக்கு கொடுத்தாச்சு. மிச்சம் யார் இருக்கா? ஒரே ஒருத்தன் இந்த ஆறு மட்டும் தான் இருக்கானா? அப்போ என்ன பண்ணிடு, இவங்க ரெண்டு பேருக்கு பிராக்கெட்டை போட்டுட்டு இவங்களுக்கு நடுவில் ஆறு போட்டு விட்டுரு. புரிஞ்சுதா? அசோசியேட்டிவ்னால நடுவுல சைன் மாறும். ஆனா அசோசியேட்டிவ்லால டிஸ்ட்ரிபியூட்னால நடுவுல சைன் சைன் மாறாது. மாறாது, பிராக்கெட் மட்டும் மாறும், வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. இங்கே வந்து இதை பிரிச்சு எடுத்துரும். இந்த பி அண்ட் கியூ, பி அண்ட பி கியூக்கும் கொடுக்குறோம். ரெண்டுத்துக்கும் ஆறுக்கும் கொடுத்துட்டு நடுவில் உள்ள சிம்பிளை நடுவுலே போட்டுறோம். ஓகேவா? ப்ரோ இல்ல ப்ரோ, ஒரே நிமிஷம். இந்த பி நடு பி அண்ட் பிக்கு பக்கத்துல ஒரு சிம்பிள் இருக்கு. அது எப்படி வந்துச்சு? இது சைடு, எது? இந்த சைடு இந்த மவுஸ் இந்த சைடு ரைட் சைடா? ஈஸிகோலுக்கு அந்த பக்கம் பக்கம். ஆ. ஆமா ப்ரோ. ம். அதான் இப்போ வந்து என்ன பண்ண பி போறாங்கன்னா நல்லா தெளிவாக போகிறோம். இன்னொன்று போடுறோம். ஓகேவா? பிஆர் கியூ அண்ட் ஆர்ன்னு இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த பிஆரை எடுத்துக்க போறேன். ஓகேவா? இந்த பிஆரை மொத்தமாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த பிஆரை சரி. கியூ கூட ஒரு வாட்டி, அதே மாதிரி பிஆரை ஆர் கூட ஒரு வாட்டி. அப்போ என்ன வரும்? பிஆர் பி கியூ கியூ பி கியூ பிஆர் ஆர் வந்துருச்சா? இப்போ நம்ம எதெல்லாம் யூஸ் வந்து பண்ணிட்டோம்? இந்த பிஆரையும் யூஸ் பண்ணிட்டோம், இந்த கியூவையும் யூஸ் பண்ணிட்டோம், ஆரையும் யூஸ் பண்ணிட்டோம். மிச்சம் இருக்கிறது யார் மட்டும் தான்? இந்த ஆண்டு சரி. மட்டும் தான். அந்த ஆண்டு தூக்கி நடுவில் போட்டுரும். புரிஞ்சுதா? இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஓகேவா? அடுத்தது எத்தனை லேப் இருக்கு இந்த மாதிரி? இன்னும் எத்தனை? எட்டு. அவ்வளோதான். எட்டு, ஒம்பது. ஒம்பது அவ்வளோதான் நினைக்கிறேன். ஒம்பதுல தான் நினைக்கிறேன். ப்ரோ எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்? எல்லாமே ரொம்ப ஒரு சம்மில் ஒரு லா தான் யூஸ் பண்ண சொல்ல முடியாது. ஒரு சம்மில் உனக்கு எல்லா லாவுமே தேவைப்படும். இது வித்தவுட் ட்ரூ டேபிள்னா இது ஆமாம், படிக்கணும் இல்ல? கண்டிப்பாக. அடுத்தது காம்ப்ளிமெண்ட் லா. இதெல்லாம் ஸ்கூல்லேயே சொல்லி தருவாங்க. இந்த எல்லா லாவுமே ஸ்கூல்லேயே சொல்லி தந்திருப்பாங்க. அடுத்தது இதில் பாரு, இதில் எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு எலமெண்ட்டையும் அதோட நெகேஷன் எலமெண்ட்டையும், அதாவது பி அண்ட் நெகேஷன் பி இருக்கு. ஓகேவா? பி இருக்கு, நெகேஷன் பி இருக்கு. ஓகேவா? இதை ஆடு பண்ணாலோ இல்லை மல்டிப்ளை பண்ணாலோ, ஆடு பண்ணால் என்ன வரும்? அதாவது மல்டிப்ளை பண்ணால் அதாவது என்னது, இது வந்து ஒரு ஒன்று, இது ஜீரோன்னு வச்சுக்கோங்க. இது ஒன்று, இது ஜீரோ. ஒன்று ஜீரோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ஜீரோ தான். அப்போ இந்த இடத்துல ஃபால்ஸ். ஒன்று ஜீரோ ஆட் பண்ணால் என்ன வரும்? ஒன்று ட்ரூ. தான் வரும். அப்போ ட்ரூ. அவ்வளோதான். இதுதான் இந்த லா. இது காம்ப்ளிமெண்ட் லா. ஓகேவா? ஒரு எலமெண்ட்டையும் அதோட காம்ப்ளிமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஃபால்ஸு, ஆட் பண்ணால் ட்ரூ. இது காம்ப்ளிமெண்ட் லா. ஓகேவா?
அடுத்தது ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டி லா. ஐடென்டிட்டி லா என்னன்னா, இப்போ பி இருக்கு, இங்கேயும் ஒரு பி இருக்கு, ஓகேவா? இப்போ எந்த ம். பி கூட ஃபால்ஸ், இப்போ பி கூட ஒரு ஃபால்ஸ் ஆட் பண்றோம். ஃபால்ஸ் ஆட் பண்ணா என்ன வரும்? அதாவது இங்க ஒரு ஏதோ ஒன்று இருக்கு, ஒன்று இருக்கு. இந்த ஒன்று கூட நீ ஜீரோ ஆட் பண்ற, ஓகேவா? ஒன்று கூட ஜீரோ ஆட் பண்ணா என்ன ஆகும்? ஆட் பண்ணா ஒண்ணுதான் வரும். ஒன்று தான் வரும், கரெக்டா? அப்போ பி தான், அந்த பி தான் நான் அப்படியே போட்டேன். பி கூட என்ன ஃபால்ஸ், பி கூட என்ன ஜீரோ ஆட் பண்ணாலும் எனக்கு பி தான் வரும், கரெக்டா? இப்போ என்ன போகிறேன், பி கூட ஒன்றை மல்டிப்ளை பண்ண போகிறேன், அதாவது ட்ரூவை மல்டிப்ளை பண்ணுறேன். பி கூட ட்ரூவை ஒன்றை மல்டிப்ளை பண்ணாலும் பி தான் வரும், கரெக்டா? அதாவது ஆமா. பி ப்ளஸ் ஜீரோவும் பி தான், பி இன்டூ ஒன்னும் பி தான், கரெக்டா? அதான் இந்த லா. புரிஞ்சதா? ம். ஐடென்டிட்டி லானா நம்ம இங்கே என்ன இருக்கோ அதே இது சேம் ஆன்சரில் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஐடென்டிட்டி லா, ஓகேவா? இதுதான் ஐடென்டிட்டி லா. அடுத்தது அப்சார்ப்ஷன் லா. அப்சார்ப்ஷன் லா. ஆ அப்சார்ப்ஷன் லா என்னன்னா, பி ஆர் பி அண்ட் கியூன்னு இருக்கு, ஓகேவா? இப்படி இருக்கு. இது சரி, இப்போ சொல்லு, இதுக்கும் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் போட்டோம்ல, இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் சொல்லு. இப்போ இங்கே ஒரு இது இருக்கு, நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் இங்கே இருக்கு பாரு, மேலே இருக்கா? இந்த இதுவும் இந்த ஆமா. இதுக்கும் என்ன ஆ. வித்தியாசம்? ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? வித்தியாசம் இருக்கா இல்லை சேம் தானா? இல்ல இல்ல. சேம் மாதிரி தான் இருக்கு. சேம் மாதிரி தான் இருக்கா? ஆமா. சைனும் மாறி மாறி தான் இருக்கு. அதுலயும் சேம் மாறி இருக்கு. இங்கேயும் மாறி இருக்கு. ஆனால் இன்னொன்று இருக்கு பாரு, இங்கே வந்து மூணு இருக்கு, பி இருக்கு, கியூ இருக்கு, ஆர் இருக்கு. ஆனால் இங்கே என்ன இருக்கு? பி, கியூ ம். ரெண்டு பீக். மட்டும் தான் இருக்கு. ம். இங்கே ரெண்டு ஆ. மட்டும் தான் இருந்து இப்படி வந்துச்சுன்னா இந்த அப்சார்ப்ஷன் லா யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி டேர்ம், இந்த மாதிரி ரெண்டு இது வருது, பக்கத்து பக்கத்து இது சேமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கத்து பக்கத்து இது சேமாக இருக்குன்னா ஆன்சரும் அதுதான், பி தான், ஓகேவா? இப்போ இதே இதில் ஓ, சைன் அந்த சேஞ்ச், இடத்துல கியூன்னு இருந்துச்சுன்னா சைன் சேஞ்ச் பண்ணாலும் இதே தான், ஓகேவா? பி தான். இந்த எந்த இடத்துல ஆனா அந்த கியூன்னு மாதிரி தான் இருந்துச்சு. வரும். ஆ கியூலாம் கொடுக்க நீ மாட்டான் சான்ஸ். ஆ வராதுல்ல? இல்லை இல்லை, வரும் வரும். இப்போ நீ கேட்குறது இப்படி கேட்குற, கரெக்டா? இந்த மாதிரி கேட்குற. ஆமா. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, அதை நீ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இதை வந்து என்ன பண்ணணும், இது கியூ அண்ட் பின்னு இருக்கா, இப்படி வர சான்ஸ் இல்லைன்னு உனக்கு தெரியுது. ஆமா. அப்போ என்ன பண்ணணும், இது பி அண்ட் கியூவா மாறணும். அதுக்கு என்ன லா சொன்னேன்? ரிவர்ஸ்ல எழுதுறதுக்கு என்ன லா சொன்னேன்? கம்யூட்டேட்டிவ் லான்னு சொன்னா, கம்யூட்டேட்டிவ் லானா பி அண்ட் ஆமா. கியூ, கியூ அண்ட் பின்னு எழுதிக்கலாம்னு சொன்னா, அப்போ நீ என்ன பண்ணணும், இந்த தடவை ஒரு கம்யூட்டேட்டிவ் லா போடணும். போட்டு அதை பி அண்ட் கியூவா மாற்றணும். மாற்றிட்டு அதுக்கப்புறம் அப்சர்ப்ஷன் லா போடணும். புரிஞ்சதா? உனக்கு தேவைங்கிறப்போ நீ தான் அதை மாற்றிக்கணும், எப்படி தேவையோ அந்த மாதிரி நீ மாற்றிக்கணும். அதுக்கு எல்லா லாவும் இருக்கு. என்ன லா யூஸ் பண்ணி மாத்துறேன்னு சொல்லி அதை மட்டும் அவங்கள்ட்ட சொல்லிடணும், அவ்வளோதான், ஓகேவா? ப்ரோ அவ்வளோதான். இதெல்லாம் 13 மார்க்ல கேட்பாங்களா? டூ டேபிளா? ஆமாம். ம். இது சிம்பிள். டபுள் நெகேஷன் லானா ரொம்ப சிம்பிள். இது ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு நெகேஷன் பி இருக்கு, நெகேஷன் பி இருக்கு, இதுக்கு திருப்பி நெகேஷன் எடுத்தா என்ன ஆகும்? நெகேஷன் பி. அதுதான். நெகேஷன் பின்னு போட்டு ட்ரூன்னு வந்துச்சுன்னா இவன் திருப்பி அதை போய் ஃபால்ஸ் பண்ணுவோம். அதாவது நெகேஷன் பிங்கிறது ஜீரோ ஒன்று வச்சுப்போமே, இது ஜீரோ. திருப்பி இந்த ஜீரோக்கு நெகேஷன் எடுத்தோம்னா என்ன வரும்? ஒன் வந்துருமா? அந்த ஒன்று தான் யாரு? என்னோட பி, கரெக்டா? இல்ல ப்ரோ, புரியல என்னது. ஒரே நிமிஷம். வா. அதாவது டபுள் நெகேஷனா ஒன்றுமே இல்லை, நெகேஷன் வந்து கேன்சல் ஆயிரும், அவ்வளோதான். ரெண்டு நெகேஷன் வந்துச்சுன்னா இது வந்து ஆல்ரெடி பிங்கிறது ஒன்றுன்னு இருக்கு, ஓகேவா? நார்மலாக பிங்கிறது ஒன்றுன்னு இருக்கு. இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன ம். பண்ணுறேன், ஒரு நெகேஷன் பி எடுக்கிறேன். இப்போ இது என்ன ஆயிரும்? ஜீரோவா மாறிடுச்சா? இப்போ நெகேஷன் பி வந்து ஆமா. ஜீரோவா? இப்போ இதுக்கு இன்னொரு நெகேஷன் எடுக்கிறேன், ஆமா. நெகேஷன் ஆஃப் நெகேஷன் பி எடுக்கிறேன். அப்போ ஆல்ரெடி உள்ள யார் இருக்கா? ஜீரோ இருக்கா? ஜீரோக்கு நெகேஷன் எடுத்தா ம். என்ன வரும்? ஒன்று தான் வரும், கரெக்டா? ஒன். இந்த ஒன்று தான் யாரு? என்னோட பி, கரெக்டா? டபுள் நெகேஷன் எடுத்தோம்னா என்ன ஆகும்னா, நெகேஷனும் நெகேஷனும் கேன்சல் ஆயிரும் நினச்சிக்கோ, ஓகேவா? ம். டபுள் நெகேஷன் எடுத்தோம்னா நெகேஷனும் நெகேஷனும் கேன்சல் ஆயிரும், ஓகேவா? ம். ம். அவ்வளோதான், லாஸ் முடிஞ்சு நினைக்கிறேன். இவ்வளோதான், இந்த 9 தான் இருக்கும் நினைக்கிறேன். கான்ட்ரா ம். ஓகே, இதை வச்சு நம்ம ஒரு சம் பார்ப்போமா? ம். அது பார்ப்போம். இப்போ இப்படி இருக்கு. அது ஒரு பெரிய சம் தான், நல்லா கொஞ்சம் இம்பார்ட்டான சம் தான், பார்த்துக்கோ, ஓகேவா? நெகேஷன் பி அண்ட் நெகேஷன் கியூ அண்ட் ஆர், ஓகேவா? இருக்கு ஆர் கியூ அண்ட் ஆர், ஆர் பி அண்ட் ஆர். இதை வந்து ஈக்குவலன் டு ஆர்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஈக்குவலன் டு ஆர்.
அதாவது இதெல்லாம் நம்ம ஏதோ ஒரு லா போட்டு இது மொத்தத்தையும் ஏதோ என்னென்ன லாலாம் முடியுமோ போட்டு வித்தவுட் ட்ரூ கடைசி டேபிளா ட்ரூ டேபிளா? வித் ஃபார்முலா. வித் ஃபார்முலா ஓகேவா. வித் ஃபார்முலானா வித்தவுட் ம். ட்ரூ டேபிள். ஆமா. சரி இதெல்லாம் ஏதோ ஒரு நம்ம லா போட்டு கடைசியில் என்ன ஆகுறோம்னா இந்த சைடு ஈக்குவல் டு ஆர்ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா. சரி இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போமா. ம். இப்போ இதை பாரு. இந்த இட இந்த 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 ஒரு டேர்ம் மட்டும் பாரு. இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் பாரு. இது எப்படி இருக்கு பார்க்கிறதுக்கு. இது ரெண்டுத்துல என்ன காமனா இருக்கு மூணு சொல்லு. டேர்ம் மூணு மூணு டேர்ம் இருக்கு. பியும் இருக்கு, கியூவும் இருக்கு, ஆரும் இருக்கு. பி இருக்கு காமனா கியூ வந்து இருக்கு. ஆ அந்த இங் சைன் தான். இங்க ஒரு ஆண்டார் இருக்கு, இங்க ஒரு ஆண்டார் இருக்கு கரெக்டா. இந்த ஆண்டாரும் இந்த ஆண்டாரும் ஆமா. காமன் கரெக்டா. அப்ப நான் என்ன பண்ணிடுறேன், இந்த இதை ஆமா. எடுத்துட்டு இந்த ஆண்டாரை மட்டும் தனியா எழுதிடுறேன். ஓகேவா. இந்த ஆண்டாரை தனியா எழுதிடுறேன். மிச்சம் என்ன இருக்கு. கியூ இருக்கு, ஆர் இருக்கு, பி இருக்கு கரெக்டா. கியூ இருக்கு, ஆர் ம். இருக்கு, பி இருக்கு. இந்த ஆண்டார் வந்து எப்பவுமே ரைட் சைடில் தான் வருது கரெக்டா. அதனால இந்த கியூ ஆர் பி வந்து இங்கிட்டு வரும். கியூ ஆர் பி. புரிஞ்சுதா எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு. அப்படி எழுதலாமா ப்ரோ? ஆ காமனா இருந்துச்சுன்னா இது 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 ஃபார்முலாலாம் பார்க்க வேணாமா? இது இது ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலான்னு சொல்லி நீ கண்டுபிடி. இப்போ நம்ம போட்டது ஃபார்முலா தான், ஆனால் ஃபார்முலா ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம். என்ன ஃபார்முலா இது. இந்த மாதிரி ரெண்டு சைன் வேற வேறையா இருக்கு. அப்போ என்ன ஃபார்முலா போடுவோம். இது அசோசியேட்டிவ். அசோசியேட்டிவா. அசோசியேட்டிவ்னா என்ன சொல்லுங்க. அசோசியேட்டிவ்னா சேம் சிம்பிள். ஓ, இது அது என்னது? டிஸ்ட்ரிபியூட்டிவ். சாரி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் பாத்தியா? டிஸ்ட்ரிபியூட்டிவ். சரி 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 சரி. இப்போ நீ அந்த கொஸ்டின் எதுவுமே பார்க்காத. இப்போ இதுதான் கொஸ்டின் சரியா. அவனோட கொஸ்டின் இதுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ம், போடணும். சரி. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா போட்டனா என்ன பண்ணணும். இந்த ஆண்ட் ஆரத்துக்கு என்ன பண்ணணும். இந்த ஆண்ட் ஆர் இருக்குல்ல, இந்த ஆண்ட் ஆரத்துக்கு ரெண்டுத்துக்கும் கொடுக்கணும் கரெக்டா. இவன் கியூக்கும் கொடுக்கணும், ஆமா. பிக்கும் கொடுக்கணும் கரெக்டா. கியூ 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 அண்ட் ஆர். கியூ ஆண்ட் ஆர் நடுவில் வியை போட்டு, நடுவில் பி நடுவில் போட்டு வியை போட்டு பி பி ஆண்ட் அண்ட் ஆர். கரெக்டா. கியூ அண்ட் ஆர் ஆர். ஆமா. இப்போ நல்லா கொஸ்டினை பாரு, திருப்பி கொஸ்டினை பாரு. இது ரெண்டும் சேமா இருக்கா, இதுவும் சேமா இருக்கா. ம். ஆ அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபார்முலாவை ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த லாலாம் நீ எப்படி படிக்கணும்னா உனக்கு இதிலிருந்து இது போடவும் தெரியணும், இதிலிருந்து இது போடவும் தெரியணும். புரியுதா. இப்போ இது இது ஃபார்முலா தான் மார்க் இல்ல. ஆமாம். ஆனா ப்ரோ, மெயினா ட்ரூ டேபிள் வச்சு போடுன்னு சொல்ல மாட்டானா? மேக்ஸிமம் சொல்ல மாட்டான். ம். அப்புறம் ஒரே நிமிஷம் bro, ஒரு ஃபோன் மட்டும் ஓகே வருது, ஓகே. பேசிட்டு வரேன். ப்ரோ கேக்குதா? கேக்குது கேக்குது. சொல்லுங்க ப்ரோ, வந்தேன். ஒரே நிமிஷம். ம் ஓகே சரி. இப்போ இந்த இந்த ஒரு டேர்ம் எழுதிட்டோமா. ஆ. இந்த டேர்ம் ஃபுல்லாக முடிஞ்சுச்சு கரெக்டா. ஆமா. இந்த டேர்ம் இந்த ஒரு டேர்ம் ஃபுல்லாக முடிஞ்சு மிச்சம் இருக்கிறத நான் அப்படியே எழுதிடுறேன். மிச்சம் இருக்கு நெகேஷன் பி. இது வந்து நம்ம எந்த சைடு எடுத்துக்கோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் எடுத்துருக்கோம் கரெக்டா. எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஆமா. கடைசியில் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா. எல்ஹெச்எஸ் மட்டும் இப்போ எடுத்திருக்கோம். இந்த மிச்சம் உள்ளதை நான் அப்படியே ம். எழுதிக்கிறேன். அண்ட் அண்ட் ஆர்னு எழுதிக்கிறேன். கியூ அண்ட் ஆர் நெகேஷன் கியூ அண்ட் ஆர். நடுவில் ஒரு ஆர் இருக்கு. இப்போ இது வரைக்கும் வந்துட்டோம் கரெக்டா. இது வரைக்கும் ம். வந்துட்டோம். ம். இதில் ம். என்ன லா யூஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லி இப்படி சைடில் ப்ராக்கெட்டில் எழுதணும். இந்த ஒரு ப்ராக்கெட்டை போட்டு ரிவர்ஸ் அசோசியேட்டிவ் லா, ரிவர்ஸ் அசோசியேட்டிவ் லா யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி எழுதிடணும். ஓகேவா. இது எழுதலைன்னா ம். மார்க் ம். தர மாட்டாங்க, ஃபுல் மார்க் தர மாட்டாங்க. ஓகேவா. அடுத்தது. ஆ, சரி இப்போ இது ஓகே. வரைக்கும் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த ஒரு சைடை நம்ம விட்டுருவோம். இந்த சைடை விட்டுருவோம். இந்த சைடு இப்போதைக்கு தொட வேணாம். இந்த சைடு போய் பார்ப்போம். இந்த சைடு போய் பார்த்தா என்ன இருக்கு. நல்லா என்ன இதுக்கு என்ன லா நெகேஷன். போடலாம்.
அது ஓகே, நெகேஷன் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் 3 இது இருக்குல்ல, 3 இது இருந்தா அதை எப்பவுமே ஒரு இதா மாத்த பார்க்கணும். அப்ப என்ன பண்ணலாம்னா, இது என்ன இருக்கு பாரு, இங்கேயும் ஆண்டு தான் இருக்கு, இங்கேயும் ஆண்டு தான் இருக்கு. அப்ப என்ன போடலாம்? சேமா இருக்கா? சேமா இருக்கு. சேமா இருந்துச்சுன்னா சேமா இருந்துச்சுன்னா இதுதான். அது என்னது ஃபர்ஸ்ட் இ- சொல்றேனே. அது இது இது வந்து நம்ம இது போட்டதே தப்பு. இது இங்க டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா போட்டு அசோசியேட்டிவ் லா வைக்கணும். டிஸ்ட்ரிபியூட்டிவ்லா? ரிவர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஓகேவா? அசோசியேட்டிவ்லா ப்ரோ சேமா இருந்துச்சுன்னா? அசோசியேட்டிவ் லா போடலாமா? அப்ப என்ன பண்ணலாம், அசோசியேட்டிவ் லா பிராக்கெட் மட்டும் சேஞ்ச் ஆகும். கரெக்டா? அப்போ இந்த கியூக்கும் ஆமா ஆருக்கும் உள்ள பிராக்கெட்டை தூக்கி நான் பிக்கும் கியூக்கும் போட போறேன். அப்போ நெகேஷன் பி அண்ட் ஆமா. நெகேஷன் கியூ, இதுக்கு பிராக்கெட்டை போட்டுட்டு இந்த ஆரை மட்டும் தனியாக வெளியே வச்சிட போறேன். ஓகேவா? ஆர் கியூ ஆர் சரி. பி, கியூ ஆர் பி பி பி. கரெக்டா போடணும் ப்ரோ, இதெல்லாம் யோசிச்சுல. கியூ ஆர் பி அண்ட் ஆர். இப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? டைரெக்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? அசோசியேட்டிவ் லா யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்து இப்போ சரி, இந்த டேர்மையும் எனக்கு பார்க்குறேன். ஓகேவா? இப்போ இது பாரு, ரெண்டுமே ஆல்மோஸ்ட் என்ன இருக்கு, இங்கேயும் பிக்யூ தான் இருக்கு, இங்கேயும் பிக்யூ தான் இருக்கு. வெளியே அண்ட் ஆர் இருக்கு. கரெக்டா? அப்போ ஆமா. ஏதாச்சும் பண்ணி நம்ம இது ரெண்டுத்தையும் சேம் ஆக்கணும். இந்த இந்த ரெண்டு டேர்மையும் சேம் ஆக்கிட்டோன்னு ஏன், இதையும் சேம் ஆக்கிட்டோன்னு ஏன், ரெண்டுத்தையும் சேம் ஆகிட்டா என்ன ஆகும்? சேம் ஆக்கிட்டா அதான். அது சேம். ரெண்டுத்தின்னா இது ஃபுல்லா சேம் ஆக்க வேண்டாம். அதாவது எனக்கு இந்த டேர்ம் மட்டும் ரெண்டுத்தையும் சேம் ஆயிட்டா நான் கடைசியில் காமனா என்ன வெளிய எடுத்துக்கலாம்? மவுஸ்ல ரெண்டு. காட்டு ப்ரோ, மவுஸ்ல காட்டு ஆ ப்ரோ. சரி, இல்லை நம்ம டேரெக்டா சம்மே பண்ணுவோம். இரு, நான் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றேன், உனக்கு புரியும் பாரு. சரி, இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இந்த இடத்துக்கு வந்தா இப்போ எனக்கு என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல ஏதாவது பண்ணணும். இந்த இடத்துல இப்படியே வச்சுட்டு என்னால இருக்க முடியாது. ஓகேவா? ஏதாவது பண்ணணும். நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த நெகேஷன் இருக்குல்ல, இந்த நெகேஷன் வந்து ரிமூவ் பண்ண போறேன். ஆமா. ஓகேவா? நெகேஷனை ரிமூவ் பண்ண போறேன். நெகேஷன் எப்படி ரிமூவ் பண்ணலாம்? இந்த இந்த லா இருக்கு பாரு, இந்த லா, டிமார்கன் லா. அப்போ எனக்கு இப்படி இருக்கு. இங்க பாரு, நெகேஷன் பி ஆர் நெகேஷன் கியூன்னு இருக்கு. நெகேஷன் நான் ரிமூவ் பண்ணி ஆ, காமனா வெளியெடுக்கணும்னா என்ன பண்ணணும்? காமனா வெளியெடுத்துட்டு சிம்பிள் மட்டும் மாத்தணும். கரெக்டா? காமனா வெளியெடுத்துட்டு ஆமா. சிம்பிள் மட்டும் மாத்தணும். அப்போ அதை தான் சிம்பிள் இங்க ஆமா. பண்ண போறேன். அப்போ இங்க என்ன பண்ண போறேன்? காமனா நெகேஷன் வெளியெடுத்துற போறேன். அங்க பி அண்ட் கியூன்னு இருக்கு, இங்க பி ஆர் கியூன்னு போட்டுற போறேன். அண்ட் ஆர். ஓகேவா? புரிஞ்சுதா? ஆ, புரியுது. ம். இது இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? டி மார்கன். டிமார்கன். டி மார்கன் யூஸ் பண்ணிருக்கோம். டிமார்கன்ஸா? ஓகேவா? சரி, இப்போ எனக்கு இங்க பி கியூன்னு இருக்கு, இங்க கியூ பின்னு இருக்கு. கரெக்டா? இங்க கியூ பின்னு இருக்கு, ஆமா. அங்க பி கியூன்னு இருக்கு. இது ரெண்டுத்தையும் எனக்கு சேமா மாத்தணும். அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு கம்யூட்டேட்டிவ் யூஸ் பண்ணி இவனை திருப்பி விட்டுறலாம். ஓகேவா? அதாவது இங்க இப்படி இருக்கட்டும், சரி. பி ஆர் கியூன்னு இருக்கட்டும், அண்ட் ஆர் இருக்கட்டும். நான் இவனை எப்படி மாத்த போறேன்னா, எனக்கு கியூ ஆர் பி வேணாம், பி ஆர் கியூ வேணும். ஏன்னா அங்கேயும் எனக்கு இங்கேயும் ம். எனக்கு சேமா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்கு இங்கே இது வேணும். ஓகேவா? கம்யூட்டேட்டிவ். அப்போ இது இங்கே என்ன போட்டிருக்கோம்? கம்யூட்டேட்டிவ் போட்டிருக்கோம். கம்யூட்டேட்டிவ். ஓகேவா? ஆ இப்போ பாரு, ம். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இதுவா இதுக்கப்புறம் நெகேஷன் மட்டும் தான் இருக்குது. அந்த நெகேஷன் தூக்கிட்டா கரெக்ட் ஆயிரும். நெகேஷன் எடுத்துக்கிட்டா கரெக்டாக அதுக்கு வந்து இருக்குமா? நம்ம இந்த சரி. ஃபார். ஆ அது ஓகே. அது வரைக்கும் ஓகே. இப்போ வந்து ஆமாம், நெகேஷனை தூக்கணும், எல்லாம் கரெக்ட். பிஆர்கியூ அண்ட் ஆர், ஆர் பிஆர்கியூ அண்ட் ஆர். ஓகே, இது வரைக்கும் ஓகே. நெகேஷன் ப்ரோ நீ பிஆர்கியூ. M3 புக் வச்சிருக்கியா ப்ரோ? புக்கு இல்லை, நோட்ஸ் தான் இருக்கு. நோட்ஸா? ம். ப்ரோ இது முடிய போகுது. இன்னும் ஒரு ஓகே ஓகே. நிமிஷத்துல. சரி சரி. இப்போ இது வந்து ஒரு ஃபுல் இதாக எடுத்துக்கோயேன். இது ரெண்டுத்துல என்ன காமனா இருக்கு? நம்ம ஃபர்ஸ்ட் இது போட்டோம்ல, இந்த இது போட்டோம்ல, அதே மாதிரி போட போறோம். இது ரெண்டுத்துல என்ன ஃபர்ஸ்ட் காமனா இதுல இருக்கு? வந்து எல்லாமே காமனா தான் இருக்கு. இது இது அந்த பாரு, நடுவுல அந்த 7 தவிர. அப்போ அது டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ இதுவும் டிஃப்ரெண்டா இருக்கு. கரெக்டா? நமக்கு என்ன காமனா இருக்கு? ஆமா. இந்த ஆண்டாரும் காமனா இருக்கு. கரெக்டா? அப்ப என்ன பண்ணிடலாம்னா, பிஓக்யூவும் காமனா இருக்கு. ஆனா இங்க நெகேஷன் இருக்குல்ல, ஓ. அதனால இது டிஃப்ரெண்ட் ஆயிரும். நெகேஷன் இருந்ததுனால இது மொத்தமும் டிஃப்ரெண்ட் ஆயிரும். இப்போ ஓ, நமக்கு ஆமா ஆண்ட் ஆமா ஆர் கரெக்ட் மட்டும் தான் கரெக்ட். காமனா இருக்கு. அப்போ அந்த ஆண்ட் ஆரை மட்டும் என்ன பண்ணிக்கலாம்னா, ஆண்ட் ஆரை மட்டும் வெளியே போட்டுக்கலாம் காமனா. ஓகேவா? இப்போ இந்த சைடு மிச்சம் ம். என்ன இருக்கு? நெகேஷன் பிஆர்கியூ இருக்கு. இந்த சைடு மிச்சம் என்ன இருக்கு? வெறும் பிஆர்கியூ இருக்கு. ஓகேவா? இவங்க ரெண்டு பேரும் நடுவுல நடுவில் சிம்பிள போடு. என்ன சிம்பிள் இருக்கு? இந்த சிம்பிள் இருக்கு. கரெக்டா? அதான் ஆர். நடுவுல வி. அப்போ ஆறு. இவங்க ஆர் போட்டுருணும். அப்போ இவன் ரெண்டுத்துக்கு காமனா அண்ட் ஆர் இருக்கான். கரெக்டா? இதுல ஃபார்முலா யூஸ் பண்ணல, நம்ம அப்படியே தான் போட்டோம். ஃபார்முலா தான் யூஸ் கரெக்டா? பண்ணிருக்கான். என்ன ஃபார்முலா? இவன் வந்து இதை எக்ஸ்பேண்ட் இது பண்ணி எழுதுனா தான் ரிவர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா?
ஃபர்ஸ்ட் இதில் பண்ணோம்ல, ஓகே ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணோம், இங்கேயும் அதே தான். அண்ட் ஆர் காமனாக இருக்குன்னு சொல்லி அண்ட் ஆர் காமனாக எடுத்தோம். மிச்சம் உள்ளவங்கள அப்படியே போட்டு சைன் அப்படியே போட்டோம். அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ இதுவும் ஓகே ஓகே. என்னன்னா ரிவர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. டிஸ்ட்ரிபியூட். இப்போ பாரு, இப்போ